ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. சேனக்கிழங்கு வாங்கி எவ்வளோ பழசு ஆன பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுங்க. வாங்கிட்டு அந்த தோல் சீக்கிரம் தான் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சீச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த சேனக்கிழங்கையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான். நான் கத்தியில் பார்க்குறேன், இன்னும் ரொம்ப சூடாக இருக்குது, அடிக்கிற வெயிலில் அதை வேறு தொட முடியாதுன்ட்டு. அவ்வளோதாங்க, அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், கடுகு, ஜீரகம் மட்டும் போட்டுட்டு, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டு வேக வச்ச அந்த சேனக்கிழங்க போட்டுருணுங்க. போட்டுட்டு தனி மிளகா பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா. இப்போ தனி மிளகா பொடி 1 ஸ்பூன்னா மல்லிப்பொடி 2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இவ்வளோ தான் இதுக்கு மசாலா. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் தேவையில்லை. இப்படி போட்டு வறுத்தனா தான் இது சிக்கன் பீஸ் மாதிரி கொஞ்சம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை மட்டும் போட்டுக்கணுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா இந்த மசாலா அதோடு நல்லா சேர்ந்து வேகிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வேக வச்சிட்டோம்னா சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருங்க. இவ்வளோதாங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். நம்ம இப்போ கிளறி விட்டுடணும், கீழே அடி பிடிக்காமல். எண்ணெயும் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி வரும். அவ்வளோதான். இப்போ 10 நிமிஷத்தில் சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் லாஸ்ட்டில் நான் மிளகு ஜீரக பொடி மட்டும் தூவி விடுறேங்க. இதில் மிளகு ஜீரகம் இந்த ஆம்லேட்லாம் போடுறதுக்கு நான் நுணுக்கி வச்சுருப்பேன். லாஸ்ட்டில் அதையும் போட்டிங்கன்னா இதுக்கு கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ரெண்டாவது மிளகுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சேனக்கிழங்கு பெப்பர் ஃப்ரைன்னு கூட வச்சுக்கலாம் இதுக்கு பேர் நம்ம. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. ஓகேங்க, பாய்ங்க. இந்த மாதிரி சேனக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிருங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.